காலச்சக்கரத்தின் 2ஆம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, ரிஷப ராசி. ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் என்ன மாரியான பலாபலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். பொதுவாவே வந்து 2ஆம் இடம் அப்படின்னாலே வந்து எல்லாருக்கும் என்ன விஷயம் ஞாபகத்துக்கு வரும்னா, என்னோட குடும்பம் நல்லா இருக்கு, எனக்கு நல்ல வருமானம் இருக்கு, எனக்கு மகிழ்ச்சி இருக்கு, சந்தோஷம் இருக்குன்னு பொதுவாவே நம்ம 2ஆம் இடத்த பார்த்து பார்த்து சொல்லி பழக்கம் உண்டு. அதுல என்னன்னா, இதுல வந்து 2ஆம் இடமாவே ராசியாவே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறப்போ, இந்த ரிஷப ராசிக்காரவங்கலாம் எப்படி இருப்பாங்க? பொதுவாவே சுக்கிரன் அதிபதியா வச்சிருக்காங்கங்க. சந்திரன் உச்சமடையக்கூடிய ஆளு. பார்க்கும்போதே ஒரு வசீகர தோற்றம் அப்படின்றத தன்னிடத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் தான் நம்ம ரிஷப ராசிக்காரங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரோகிணி, மிருகசீரிஷம், கிருத்திகை இந்த 3 நட்சத்திரத்த கொண்டவர்களுக்கும் இந்த பலாபலன் ஒத்து போகுங்க. அது மட்டும் இல்லாம பொதுவாவே ரிஷபம் அப்படின்னாலே, இதில வந்து இவங்களுக்கு அந்த வசீகர தோற்றம், ஒரு தன்னுடைய பேச்சு, தன்னுடைய அதாவது ஒருத்தவங்கலாம் கஷ்டப்பட்டு உழைச்சு, ஓடா உழைச்சு சம்பாதிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவோம்ல. இவங்கலாம் பேசினாலே காசுங்க. இவங்கலாம் பார்த்தாலே காசு. ஏன் இன்னைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, மீடியா ரிலேட்டட்லாம் இருக்கவங்கலாம் கம்யூனிகேட் பண்றதுனாலயோ, அல்லது வந்து தன்னுடைய அழக வெளிப்படுத்தி இது பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையா இருக்கும். ஸோ ஒரு லைட்டிங் இருக்கு, ஒரு மீடியா ரிலேட்டட்ல இருக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ரிஷபத்த குறிக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இவங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு வக்ரகதியில இருக்காரு. இன்ன வரைக்கும் இருந்து நல்ல சும்மாவே சொல்லக்கூடாதுங்க. இந்த வருஷம் ஆரம்பத்துல இருந்தும் சரி, ஒரு ஒரு முதல் பாதி தான். ஏன்னா நாம லாஸ்ட் இயர்ல சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, "ஏங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு தாங்க ஜாக்பாட்" அப்படின்னு சொல்லியிருந்தோம். நெறைய வளர்ச்சி வரப்போகுது. அத பண்ண போறீங்க. வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, நகை வாங்குவீங்க. எல்லாமே ஏகப்பட்ட சந்தோஷங்கள குடுத்த ராசி தான் நமக்கு ரிஷப ராசி. ஸோ அந்த ரிஷப ராசிக்காரங்க இதில சில பேர் சொல்வீங்க, "மேம் எங்களுக்கு நடக்கவே இல்ல. நாங்க" அதாவது ஒரு சில அமைப்புகள் ஒரு பார்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்லன்னா கூட செகண்ட் ஹாஃப்ல இருந்து உங்களுக்கு அது கிடைச்சிருக்கக்கூடிய பாக்கியம்ன்றது டெஃபினட்டா இருந்திருக்குங்க. வருமானம் இல்லாத ஒரு ரிஷபராசி இருந்திருக்க முடியாது. ஏன்னா, வரும் வேலை இல்ல, வேலை இழப்பு அப்படின்னு இருந்தா கூட, அத விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. பார்த்துட்டு இருந்த வேலை போச்சுங்க. ஆனா இன்னைக்கு வந்து வேலை நல்ல ஒரு பிராப்தத்த நோக்கி எனக்கு நகரக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு இருக்காருங்க. குரு வக்ரகதியில இருக்கிறதுனால உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுதுங்க. இது வந்து குறையவே சொல்ல முடியாது. எப்பயும் போல ஆரம்ப காலத்துல இருந்த மாரியவும், இந்த டிசம்பர்ல மாதமும் உங்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்க போகுதுன்னு சொல்லலாம். வாக்கால பணம் சம்பாரிப்பீங்க. உங்களுடைய அதாவது நொங்கு நாப்புல நொங்கு பறிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பும் உண்டுங்க. ஆனா என்னன்னா எஃபோர்ட் போடணும். இந்த காலகட்டம் என்ன செய்ய வைக்கும் அப்டின்னா, இத்தன நாளும் இருந்தத விட கொஞ்சம் எஃபோர்ட் போட வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா வக்ரகதியில குரு இருக்காரு இல்லையா? ஸோ எஃபோர்ட் அப்படிங்கிறத போட வேண்டிய தன்மை உங்களுக்கு உண்டுங்க. அதே மாரி உங்களுடைய அதாவது கணவன் மனைவி உறவா இருக்கட்டும், இந்த மாரி வீட்ல இருக்கக்கூடிய நிலைகளா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்ஃபோர்ட்டா இல்லாத மாரி இருக்கும். எங்க அம்மா ஏதாவது என்னைய திட்டின்டே இருக்காங்க. அவங்கள ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க, குறை சொல்லிட்டே இருக்காங்க. நமக்கு கடுப்பா இருக்கு. நம்ம வேலைய ஃப்ரீயா பார்க்க முடியலன்ற அளவுக்கு, நம்ம தாய் கூடயே நமக்கு கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய காலகட்டம் இந்த டிசம்பர் மாத காலகட்டம். ஸோ, அதில கவனமா இருங்க. என்ன இருந்தாலும் நம்ம அம்மா தாங்க. அடிச்சாலும் திட்டினாலும் நம்ம அம்மா நம்மள வந்து விட்டுட்டு எதுவும் சொல்ல போறதில்ல. நம்ம நல்லதுக்காக தான் சொல்றாங்க அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில நீங்க புரிஞ்சுக்கணும் 1. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, குழந்தைகளுடைய படிப்பு. எவ்வளோதான் நானும் எஃபோர்ட் போட்டு அம்மாவா நானும் அடிச்சிடக்கூடாது, மிரட்டிறக்கூடாது, கொஞ்சம் ஸ்மூத்தா கொண்டு போகணும். பேசி பேசி சொல்றேன். புரிஞ்சுக்கவே மாட்டேங்குதுங்க பிள்ளைங்க அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க இல்லையா? இந்த நிலைகள்லாம் மாறும். உங்களோட பிள்ளைங்க உங்களுடைய பேச்ச வந்து மதிப்பாங்க. சரி அம்மா ஏதோ நமக்கு நல்லதுக்காக தான் சொல்றாங்க. நாம வந்து எஃபோர்ட் போட்டு படிக்கணும் அப்படிங்கிற நிலையெல்லாம் கொஞ்சம் வரும். ஏன்னா 7ஆம் இடத்துல உங்களுக்கு இத்தன கிரகங்களுடைய அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு 1க்கு 4 கிரகங்களுக்கு மேல அந்த ஒரு கிரக சேர்க்கை இருந்து ஒரு 15ஆம் தேதிக்கு மேல அப்படியே எல்லாமே மாறி 8ஆம் இடத்துக்கு போறது. ஸோ 7ஆம் இடம்ன்றப்போ நம்மளுடைய வீட்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய கணவர், நம்மளுடைய உறவுகள் யாரெல்லாம் நமக்கு பார்ட்னரா இருக்காங்களோ, அவங்க மூலமா ஒரு நல்ல ஒரு அனுகூலம் கிடைச்சாலும் கூட, இந்த 2ஆம் இடத்துக்கு போகும்போது சில வாக்குவாதங்கள் வரலாம். நம்பிக்கை இல்லாம இருக்க மாரியான ஒரு சூழ்நிலைகள் அமையலாம். இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா, நிதானமா ஹேண்டில் பண்றது நல்லது. பொருளாதாரம் தொடர்பான விஷயத்துல நீங்க எழுதி வச்சு மெயின்டெயின் பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க பொருளாதாரத்தலாம் சூப்பரா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆள் தாங்க. புத்திசாலித்தனத்தினால எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா வச்சிருப்பீங்க. அதுல எதுவும் மாற்றம் கிடையாது. ஏன்னா, இந்த வருஷத்தினுடைய எப்பயுமே இறுதி ஆண்டினுடைய கணக்கெடுப்பு தான் அடுத்த ஆண்டின் தொடக்க கணக்கெடுப்பா மாறும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இது வந்து ஒவ்வொரு வருஷத்துலயும் எல்லாத்தையும் தாண்டி ரிஷப ராசிக்காரங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கும். ஒரு டைரி எடுத்து என்ன செலவழிச்சேன், எவ்வளோ வேஸ்ட் ஆயிருக்கு, எதெல்லாம் வந்து அத்தியாவசியம், எது அனாவசியம் கணக்கு போடுற ஆள் நீங்க தான். ஆமாவா? இல்லையா? எல்லாரும் அந்த கணக்கு போடுவீங்க. ஸோ இந்த காலகட்டம் வந்து இன்னும் என்னுடைய காசை விரயம் பண்ணாம இருக்கிறதுக்கான அமைப்புகள் என்னன்றத ஒரு சார்ட் ரெடி பண்ணக்கூடிய அமைப்புகள் கூட உருவாகலாம். ஏன்னா அடுத்த வருஷத்துக்கான ஒரு பதிவேட நீங்க ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இந்த டிசம்பர் மாதத்தில் இருக்கும். உண்மையிலேயே நீங்க அப்படி எழுதி பணத்த செலவு பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, ஆல்ரெடி சிக்கனக்காரவங்கங்க. நம்ம சொல்லுவாங்க இல்லையா? நம்ம அம்மா கிட்டலாம் போய் சிறுவாடு பணம் இருக்கும், ரகசிய பணம் இருக்கும், வாங்கிக்கலாம் நமக்கு எமர்ஜென்சி கேட்டா. நம்ம தனுஷ் சார் படத்துல வர மாரி தான்.
அவசரத்துக்கு அம்மா குடுத்த ரூ. 200 தான் உதவுச்சுன்ற மாரி, ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து அம்மா எப்பவுமே ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட் அப்படின்றத தனியா வச்சிருக்க மாரி, அஞ்சர பெட்டியிலயும் காசு வச்சிருக்கக்கூடிய நிலை இருக்கும். இதெல்லாம் எடுத்து இப்பலாம் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. அந்த மாரி அமைப்பெல்லாம் உண்டு. ஏன்னா, அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க. குறையெல்லாம் சொல்ல முடியாது. கடந்த காலத்துல வந்து உட்கார நேரம் இல்லாம ஓடி ஓடி உழைச்சு, பணத்தெல்லாம் கட்டுக்கட்டா சேர்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது உங்களுக்கு தான் இருந்திருக்கும். கட்டுக்கட்டா சேர்க்கல மேம். நீங்க சும்மா எங்கள ஏதாவது சொல்லிட்டு இருக்கக்கூடாதுன்னு நீங்க பேசுறது எனக்கு கேட்குது. அக்கவுண்ட்ல இருக்குங்க. ரகசிய பணங்கள் ஏதாவது இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ 2ஆம் இடத்துல குரு இருக்கும்போது, இன்னும் அதாவது புது நகைகள் வாங்குறது, தன்னுடைய அத்தியாவசிய செலவ தாண்டி, தன்னை வந்து அழகா காட்டுறதுக்கோ, ஒரு இடத்துக்கு ஃபங்ஷனுக்கு போனா கூட நகை நட்டெல்லாம் போட்டு போணும்னு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? ஸோ நெறைய பேர் வந்து கடகு வச்ச நகைய திருப்பக்கூடிய ஒரு அமைப்பு வரலாம். இந்த மாதம் வந்து இந்த வருஷத்திற்குனுடைய முடிவு அப்படிங்கிறப்போ, உங்களுக்கு பணம் எந்த வகையெல்லாம் முடியுமோ, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல நிலைய குடுக்க போறது. தாயாரினுடைய உடல்நிலையிலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலயும் நீங்க அக்கறை எடுத்துக்கணும். ஒரு ஒரு லெவல் ஆஃப் இதுல இருக்கேன். நான் வந்து ஒரு போஸ்டிங்க்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்டின்னா, நீங்க அத எதிர்பார்க்கலாம். அதுக்கான என்ன முயற்சி வேணுமோ, ஒரு படிக்கிறதோ, அதுக்கான மேனேஜபிள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணோம் அப்டின்னா, ஒரு விசிட்டிங் கார்டு கூட அடிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேங்க. நெக்ஸ்ட் இயர் என்னோட பிளான். உங்களோட பிளானிங்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு நோட் போட்டு எழுத ஆரம்பிங்க. உங்களோட பிளானிங் ஒவ்வொன்னா வந்து நிறைவேறதுக்கான சூழ்நிலைகள் அமையும். பொறுமை, நிதானம் ரொம்ப அவசியம். கடு கடு கடுன்னு கோவப்படக்கூடிய நிலைகள் நமக்கு நம்ம இந்த ஒரு 15 நேரத்துக்கு மேல அப்படியே கொஞ்சம் மனதளவுலயும் சரி, உளைச்சல்னால நமக்கு கோவங்கள் அதிகமா வரும். தூக்கம் நேரம் கம்மியாகும். இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிறது ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. அதே மாரி உறவுகள் தான் நமக்கு நல்ல விஷயங்களும் சொல்லி தராங்க. உறவுகளால தான் நமக்கு மன கசப்பும் உண்டு அப்படிங்கிறத இந்த காலகட்டம் உங்களுக்கு புரிய வைக்க போகுது. ஸோ இதுல வந்து என்னன்னா, நீங்க யாரெல்லாம் வந்து ரொம்ப நட்பா நினைச்சீங்களோ அப்படின்றப்போ அவங்களோட்டலாம் உங்களுக்கான நிலை என்ன? அவங்கள வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்களா? இல்ல இவங்கனால உங்களுக்கு என்ன மன உளைச்சல் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவா உணர்ந்துக்கிறது நல்லது. கூட இருந்துட்டே குழிப்பறிப்பாங்கன்னுவாங்க பார்த்தீங்களா? உங்களோட ஐடியாஸ வந்து நீங்க வேணாம்ப்பா பார்த்துக்கலாம். அப்படிங்கிற மாரி உங்கள வந்து உங்களோட மைண்ட டைவர்ட் பண்றதுக்காக சூழ்நிலைகள் கூட அமையலாம். ஸோ நட்பு வட்டாரத்திலும் சரி, உறவுகள் மத்தியிலும் சரி, கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஒரு 15ஆம் தேதி அந்த டைம் பீரியடுக்கு அப்புறம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லாதாங்க இருக்கு. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சுக்கிரனா இருக்கட்டும், புதனா இருக்கட்டும், இந்த குருவினுடைய நிலையா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு நல்ல நிலைய தான் குடுக்க போகுது. அதுல எதுவும் குறைச்சல் கிடையாது. ஒரு அங்கீகாரத்த நோக்கி நகரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு வாரி வழங்க போகுதுன்னு சொல்லலாம். அதே மாரி முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்யுங்க. ஏன்னா, உங்களுக்கு அந்த சனியினுடைய பார்வை அப்படிங்கிறப்போ, அது ஒரு அழகா பரிபூர்ணமா கிடைக்கிறது. வீட்ல இருக்கக்கூடிய முதியோர்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில கவனம் தேவை. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முடியுமோ ஒரு நமக்கு வீட்டு பக்கத்துல இருக்கவங்க யாராவது வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அல்லது கோவில், குளங்கள் போயிட்டு வரீங்க அப்படிங்கிறப்போ, அவங்களுக்கு ஏதாவது உங்களால முடிஞ்ச உதவிகள் ஏதாவது செஞ்சுட்டு வரும்போது, உங்களோட வாழ்க்கையில வளர்ச்சி அப்படின்றது இருக்கும். நேரத்துக்கு தூங்குறது ரொம்ப முக்கியம். ஏன்னா, தூக்கம் இல்லாத அளவுக்கு ஓடி ஓடி உழைச்சிட்டு இருக்கீங்க. உங்களோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. தேவையில்லாத அன்வான்டடா மொபைல் பார்க்குறது, நைட்ல தூங்காம உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா, பொதுவாவே ரிஷப ராசிக்கு வந்து என்டர்டெய்னிங் ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு என்டர்டெய்னிங் பிடிக்குமோ, அந்த அளவுக்கு தூக்கமும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த தூக்கத்தையும், இந்த என்டர்டெய்னிங்கும் ஒரு சேர வந்து மெயின்டெயின் பண்றது அப்படின்றது உங்க கையில இருக்கு. இதனால உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரும். ஏற்றங்களா மாறுறதுக்கான அமைப்பு உண்டு. அ தன்னம்பிக்கை தான் உங்களுடைய மிகப்பெரிய உயர்வா இருக்கும். ஸோ அந்த நம்பிக்கைய மட்டும் கைவிடாம உழைத்தால் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறத ஆல்ரெடி நீங்க அத கடைபிடிக்கக்கூடிய ஆளு. அந்த உழைப்பே உயர்வுன்றத கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம, உடல் ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத எடுத்துட்டீங்க அப்படின்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாதம் ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய மாதம். நீங்க என்னங்க வழிபாடு எடுத்துக்கலாம் இந்த மாதம்? ரொம்ப அந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்கலாம் சொல்ல மாட்டாங்க. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆஞ்சநேயர போய் வழிபட்டுட்டு வாங்க. வாழ்க்கை அமோகமா வளர்ச்சியா மாறப்போகுது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதத்துல உங்களுக்கு அனுமன் ஜெயந்திலாம் வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களையும் கூட்டிட்டு போயிட்டு, ஆஞ்சநேயர பார்த்து வழிபட்டுட்டு வரும்போது, உங்களோட வாழ்க்கையில நல்ல வளர்ச்சி இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். எல்லாத்துக்குமான தீர்வு இந்த மாதம் வழங்கப்போது. மறக்காம நோட்பேடெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த வருஷத்துக்கு கணக்கு போட்டு எழுதி, கரெக்ட்டா ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள் நீங்க தான். கணக்கு போட்டீங்க. என்னென்ன ஜெயிச்சீங்கன்றத நீங்க போடுங்க. நெறைய பேர் நகை திருப்பியிருப்பீங்க. நகை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கும். இடமாற்றங்கள் ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்க கடந்த ஒரு 3 மாசத்துக்குள்ள ஒரு வளர்ச்சியை நோக்கி வளர்ந்திருப்பீங்க. அப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க. ரிஷப ராசிக்காரவங்க இந்த வீடியோ பார்க்கும்போது, நீங்க உங்களுடைய மனதளவுல அதாவது கணவன், மனைவி அப்படின்ற ஒரு உறவுகள்ல இருக்கிறவங்களுக்கு, அதாவது என்னுடைய கணவர்கிட்ட நான் கேட்டிருந்தேன். எனக்கு வந்து இந்த நகைய திருப்பி தரணும். நான் புது நகை வாங்கணும்னு உட்காந்து பேசிட்டு இருந்தேன். என்னோட நகைகள்ல ஏதாவது ஒரு மாறுதல்கள உருவாக்கணும். பழைய நகைய குடுத்துட்டு புது நகை வாங்குறது, அடகு வச்ச நகைய மீட்டு எடுக்கிறது, புது நகைகள் வாங்குறதுக்கான பிளான் பத்தி உங்களுடைய பேச்சுவார்த்தை நடந்திருக்கணும் உங்களுடைய கணவரோடு. இது வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது முன்னாடியோ, பின்னாடியோ இந்த நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான குடுப்பனை இருக்குங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ரிஷப ராசி நேயர்கள் என்ன கலர் ட்ரெஸ் வேர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, இளம் பச்சை, பச்சை ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே எடுத்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ப்ளூ ரிலேட்டட் ஸ்கை ப்ளூ, ப்ளூ ரிலேட்டடான அமைப்புல இருக்கக்கூடிய ட்ரெஸ் வேர் பண்ணி தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க.
அதே மாதிரி அம்பாள் வழிபாடு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி பின்னாடி நீங்கள் இதை வந்து நீங்கள் எப்படி வேணா எடுத்துக்கோங்க. இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடோ அல்லது வந்து இருக்கிறதுலே பிரசித்தி பெற்ற அம்மன் அலங்காரமாக இருக்கக்கூடிய ஒரு கோயில்களுக்கு போகிறதுக்கான ஒரு பிளான் நடக்குங்க. மதுரை மீனாட்சியாக இருக்கட்டும், காஞ்சி காமாட்சியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பிரசித்தி பெற்ற ஒரு முக்கிய கோயில்கள் போகக்கூடிய வழிபாடுகள் அப்படிங்கிறத ஒண்ணு போயிருக்கணும், போறதுக்கான முயற்சி எடுக்கணும், அதற்கான பேச்சுவார்த்தை போகணும். இதுதாங்க ரிஷப ராசிக்கான அமைப்பு. எத்தன பேருக்கு நான் சொன்ன விஷயங்கள் கரெக்ட்டா இருக்கு அப்படிங்கிறத நீங்க வீடியோல கமெண்ட்ல போடுங்க. நன்றி, வணக்கம்.